வெல்கம் டு வர்ஷா சேனல். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்காக சிக்கன் பார்த்திங்கன்னா 1 கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து நம்ம வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு ஜீரகம் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா இதில் போட்டுட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே இதில் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களோட குழம்பு எவ்வளோ அந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இது நல்லா வதக்கணும். நல்லா கறி வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. சிக்கன் குழம்புக்கு மல்லித்தூளை சேர்த்தா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு நல்லா கொதித்து வெந்தால் தான் கறி நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுலேருந்து நம்ம வந்து வறுவல் செய்கிறதுக்கு கொஞ்சம் இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இதில் சீரகம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள கறியெலாம் இதில் எடுத்து சிக்கனில் எல்லாத்தையுமே இதில் போட்டு அதுக்கு மேலே நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி கறி வெந்துருச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். கறி ஆல்ரெடி வெந்த கறி தான், அதனால் கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு நல்லா ட்ரை ஆகிக்கும். இதில் வந்து தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா நல்லா கிரேவி ஆகிக்கும். அவ்வளோதான். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து எடுத்து வச்சு அவ்வளோதான். எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு.